கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகும் ஏசாயா 49 ஆச்சரியமான தீர்க்க தரிசனம். ஐயா, ஏசாயா 49 அதிகாரத்தில் கர்த்தர் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் சொன்ன ஆச்சரியமான தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நேற்று அதிகாலை ஜெபவேளையிலே அதை தியானித்தோம். இன்றும் அதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த அற்புதமான தீர்க்க தரிசனம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் நிச்சயமாய் பார்க்கிற கேட்கிற அனைவருக்கும் அது பயங்கரமாய் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சில வேளைகளிலே நமக்கு நடக்கிற சோதனைகள், நம்மை நோக்கி வருகிற சோதனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களுக்கும் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஐயா என்னை ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தரோ, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர். ஐயா, உங்களை அவர் உள்ளம் கையிலே அவருடைய சொந்த கரங்களிலே உங்களை வைத்திருக்கிறார், வரைந்து வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் மதில்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னே இருக்கிறது. ஐயா, இந்த ஸ்டாண்டர்டுக்கு, இந்த சூழ்நிலைக்கு, இந்த மகிமையான ஸ்தானத்திலே நீங்கள் வரும் பொழுது என்ன நடக்கும்? உன் குமாரர்கள் தீவிரித்து வருவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தார், உங்கள் குமாரர்கள், உங்களை விட்டு தூரமாய் போனவர்கள், உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், உங்களை அவமானமாய் பேசியவர்கள் எல்லோரும் உங்கள் பக்கமாய் வருவார்கள். மாற்றமே இல்லை. உன் குமாரர்கள் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். உங்களை பாழாக்கினவர்கள், உங்களை கெடுத்துக் கொண்டிருந்தவர்கள், உங்களை அழித்துக் கொண்டிருந்தவர்கள், உங்களை நாசமாக்க துடித்தவர்கள், ஐயா உடன் உறவினர் என்று சொல்லியே, உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லியே, யாரா உன் உடன் உற்ற தோழன் என்று சொல்லியே, அல்லது உங்களுக்கு காலம் வரை நாங்கள் உதவியாக இருப்போம் என்று சொல்லி உங்களோட இருந்து உங்களை கெடுத்தவர்களும் இருக்கலாம். ஒருவேளை உங்களை நாசமாக்க துடித்தவர்கள் இருக்கலாம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாய் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். கர்த்தர் உங்களுக்காக இறங்கும் பொழுது, கர்த்தரே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் இந்த நல்ல தேவனே வழக்காடும் பொழுது, யுத்தம் செய்யும் பொழுது, இவர்கள் எல்லாம் உங்களை விட்டு சிதறி போவார்கள் என்பதிலே ஆச்சரியமே இல்லை. உங்களை நோக்கி வர வேண்டியவர்கள் நிச்சயமாய் அற்புதமாய் அழகாய் கடந்து வருவார்கள். பிசாசு எந்த விதத்தில் யாரை வஞ்சித்து உங்களை விட்டு பிரித்தானோ, உங்களை விட்டு எடுத்துக்கொண்டு போனானோ, அல்லது தந்திரமாய் அவர்களை கெடுத்தானோ, அவர்கள் எல்லாரும் உங்களை நோக்கி வருவார்கள். பாருங்கள், 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்களை ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார். அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்களும் பார்க்க முடியும். ஆபிரகாமை பார்த்து ஒரு நாளிலே கர்த்தர் சொன்னார், நீ இருக்கிற இடத்தில் இருந்து உன் கண்களை ஏறெடுத்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும் வண்ணமாய் கொடுப்பேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்று உங்களுக்கும் அதே வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி ஆபிரகாமுக்கு செய்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் மாத்திரமல்ல, மோசே யோசேப்பு என்று அது கடந்து யோசுவா என்று கடந்து வந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நீங்கள் உங்கள் கண்களை எடுத்து சுற்றிலும் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்று நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஐயா எத்தனை
நெருக்கடிகள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலே இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் இருக்கிற உபத்திரவத்தின் குகையில் இருக்கிறது போல் இருக்கிறேன். ஐயா, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கிடப்பது போல் கிடக்கிறேன், அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து வாருங்கள். நம்பிக்கையோட இருக்கிற இடத்தில் இருந்தே பாருங்கள், நிச்சயமாய் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஓ மைட்டி காட், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்கே அகப்பட்டு, எங்கே துன்பப்பட்டு கூனி குறுகி போயிருக்கிறீர்களோ, எந்த இடத்திலே அவமானப்பட்டு இனி ஒரே வழியே இல்லை, தப்பிப்பதற்கு வேறே, தப்பி செல்வதற்கு வேறே வழியே இல்லை, என் வாழ்க்கையில் இனி ஒரு விடிவு என்பதற்கு ஒரு ஆதாரமே இல்லை. ஐயா, என் வாழ்க்கையில் காற்றும் இல்லை, மழையும் இல்லை, எப்படி என் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும்? எப்படி நான் நம்பி இருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். என்னையா பார்க்க முடியும்? பாருங்க, அது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், நீங்க நம்புகிற எந்த காரியங்களிலும் ஒரு உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, காணப்படாத காரியங்கள், ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற ஆபத்துகள், சிக்கல்கள் எல்லாம் மாறி போவதை காணுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எல்லா நஷ்டங்களும் எனக்கு லாபமாய் மாறுவதை நீங்கள் இப்பொழுதே காண வேண்டும். சந்தேகமே இல்லை. ஐயா, நான் இன்று கடனும் கஷ்டமுமாய் இருக்கிறேனே, நாளை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவேன் என்று நம்புங்கள். அதை பாருங்கள் உங்கள் விசுவாச கண்களாலே. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற மோசமான கொடுமையான சூழ்நிலைகளை பார்த்து நம்பிக்கை இழந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பாருங்கள், உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன் பட்சமாய் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாய் தரித்து மனம் மகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்கள் அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்றது யாரையா? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்களை விட்டு தூரம் போனவர்கள், உங்களை ஏமாற்றி நாசமாக்கி தூரமாய் போனவர்கள், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை எடுத்துக்கொண்டவர்கள், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்தவர்கள், அழித்தவர்கள், பாருங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களுக்கு எதிராளிகள் போன்று இருக்கிறவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி, மொத்தமாய் கூடி உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தரை மாற்றும் பொழுது அவர்கள் மொத்தமாய் கூடி உங்கள் பட்சமாய் வருவார்கள். ஓ glory to the Lord. அவர்கள் எல்லோரையும் நீங்கள் ஆபரணங்களை மணமகள் அணிந்து கொள்வது போல நீங்கள் அந்த ஜனங்களை, அந்த வாய்ப்புகளை, உங்களை சுற்றி வருகிற நன்மைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரே. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் உங்களை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். ஐயா, பிள்ளைகள் அற்றிருந்தவர்கள் போல, அநாதைகளைப் போல, ஆதரவே இல்லாதவர்களைப் போல இருந்த உங்களுக்கு இடம் உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இனி வரப்போகிற அந்த ஆதரவும் ஐஸ்வர்யமும், உங்களை சுற்றிலும் வருகிற இந்த ஜனக்கூட்டமும், ஓ இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகியிருங்கள் என்று சொல்லும்படியாய் உங்களை சுற்றிலும் கர்த்தர் கொடுக்க போகிற ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள், ஓ மைட்டி காட், உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆச்சரியமான காரியங்களை உண்டு பண்ணும். இதோ கர்த்தர் சொல்றாரு 22ஆம் வசனத்திலே, இதோ ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை உயர்த்துவேன். அன்பு தேவ பிள்ளையே, இன்று ஆதரவே இல்லை என்று இருக்கிற உன்னை பார்த்து, இன்று யாருமே எனக்கு அனுக்கிரகம் செய்யவில்லை, என்னை கை தூக்கி விட யாருமே இல்லை, ஐயா எனக்கு ஆதரவு கரம் நீட்ட இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, இதோ ஜாதிகளுக்கு நேராய், உங்கள் சொந்தங்களுக்கும் சுற்றங்களுக்கும், அறிந்த தெரிந்த தெரியாத எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராய் அவருடைய கொடியை ஏற்றுவேன் என்கிறார். யாருக்காக? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, உங்களுக்காக அவர் செய்யும் பொழுது, அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மைட்டி காட். ஐயா, உங்களுக்கு எங்க
எங்கே இருந்து எந்த நன்மை வர வேண்டுமோ, யார் வீட்டிலிருந்து எந்த நன்மை வர வேண்டுமோ, எந்த காரியம் வர வேண்டுமோ அது கர்த்தரால் வரும். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது ராஜாக்களே உங்களை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உங்கள் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். ஓ குளோரி! ராஜாக்களை போன்றவர்கள் உங்களை அங்கீகாரம் செய்வார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜாக்களை போன்றவர்களை கொண்டு உங்களை வளர்ப்பார். ஐயா, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எங்கோ பெரிய பெரிய மனிதர்களிடம் இருந்து, பெரிய கம்பெனிகளில் இருந்து, பெரிய நபர்களிலும் அரசர்களை போன்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு நன்மைகள் வரும் என்று நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய நாயகிகள் உங்கள் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து அவர்கள் உன்னை பணிந்து உன் கால்களின் தூள்களை நக்குவார்கள். நான் கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய். மைட்டி காட், இத்தனை அற்புதமான காரியம் என் வாழ்க்கையில நடக்குமாயா நீங்க கேட்கலாம். ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, இதை உங்கள் தகப்பனே, உங்கள் பரம தகப்பனே அவர் கைப்பட எழுதி உங்களுக்கென்று வேதாகமம் என்று அதற்கு பெயரிட்டு, சத்திய வசனம் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஒரு நாளும் பவர் கொண்டி போகாத, பசுமை கொண்டி போகாத, ஒரு நாளும் அதில் மகிமை மாறாத வார்த்தைகளை உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற டாக்குமெண்ட் இது என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த பிரமாண பத்திரத்தில் உங்கள் தகப்பன் என்ன உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார்களோ அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். வானமும் பூமியும் அழிந்து போகலாம் ஐயா, இந்த பூமி நிலை மாறி போகலாம். ஆனால் இந்த வேதத்தில் உள்ள, இந்த சத்திய வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தாகிலும் அதன் உறுப்பாகிலும் ஒரு நாளும் அவமாய் போவதில்லை. அது நிச்சயமாய் நிறைவேறும். அதற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கங்களின் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஏசாயா 49 ஆச்சரியமான அற்புதமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஐயா இவர்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமாய் அதிசயமாய் நிறைவேறும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நீர் எழுதி கொடுத்த நல்ல வார்த்தைகள் ஐயா, நீர் வாயினால் சொன்ன, நீர் உம்முடைய கரங்களினால் எழுதி கொடுத்த அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய், கால தாமதமின்றி நிறைவேறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே வருகிறோம் சுவாமி. இதை கெடுத்தவர்கள், இதை நிர்மூலமாக்கினவர்கள், இதை பாழாக்கினவர்கள் எல்லாம் கடந்து போகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு ஐயா, இவர்கள் மேல் அவர்களுக்கு இருக்கிற ஆளுகையை விட்டு, இவர்களை மேல் அவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை விட்டு அவர்கள் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையின்படியே என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா உபத்திரவங்களும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. நீங்க செய்ய போகிற அற்புதமான அதிசயமான காரியங்களுக்காக என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் கொக்கரித்தவர்கள், இவர்களை அவமானமாய் நடத்தினவர்கள் ஐயா, உம்முடைய தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லோரும் தூரமாய் போகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களையும் ஜாதிகளையும் இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் மனிதர் தயவும் தேவ கிருபையும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான அந்தகார சக்திகளும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு நாளிலே என் தேவன் என்னை கைவிட்டார், என் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த உம்முடைய ஜனங்களுக்கு நீர் இன்று ஆறுதலாய் இருப்பதற்காக ஒரு தாய் தேற்றுவது போல இவர்களை தேற்றி, ஒரு தகப்பன் தோளின் மேல் வைத்து தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல என் தேவனாகிய கர்த்தர் சுமந்து கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பறந்து காக்கிற பட்சியை போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சுமந்து காப்பீராக. எங்கே இவர்கள் அவமானப்பட்டு நிற்கிறார்களோ அந்த இடத்திலே ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயோ, தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஐயா, என் கண்களை சேரெடுத்து பார்க்க கூட பலமில்லாமல் இருந்தேனே. இந்த ஆசீர்வாதங்களை, இந்த ஐஸ்வர்யங்களை, இந்த தீர்க்க தரிசனங்களை நம்புவதற்கே பலமில்லாதபடி, நம்புவதற்கு ஏதும் இல்லாதபடி இருந்தேனே. ஆனால் இன்றோ இவைகள் எல்லாம் எனக்கு
எப்படி வந்தது என்று உம்முடைய பிள்ளைகள் ஆச்சரியப்படும் வகையால் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வெளிச்சத்தின் இடத்திற்கு இவர்களிலே காணப்பட போகிற இந்த அற்புதமான வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற இவர்கள் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருகிறதை இவர்கள் குடும்பங்களை நோக்கி, இவர்கள் பிள்ளைகளை நோக்கி, ஐயா இவர்கள் செய்கிற தொழில்களை நோக்கி நல்ல வாய்ப்புகளும் வசதிகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல ப்ராஜெக்டுகளுமாய் கடந்து வருகிறதை இவர்கள் காணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ராஜாக்கள் இவர்களை வளர்க்கும் தந்தையர்களாய் மாறட்டும். ராஜாக்களின் நாயகிகள் இவர்கள் கைத்தாய்களாய் மாறட்டும். இவர்களை எதிர்த்து அவமானமாய் பேசுகிறவர்கள் நீர் எழுதி வைத்த உம்முடைய வேதத்தின்படியே முகங்கொப்பர விழுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், உமக்கு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எவ்வகையிலேனும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஜாதிகளுக்கு நேராய் உம்முடைய கரத்தை உயர்த்தும்படியாய், ஜனங்களுக்கு நேராய் உம்முடைய கொடியை ஏற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, வராத வரங்கள் இவர்கள் பிள்ளைகளுக்காக கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் விரைவாய் வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், நல்ல சாப்பாடர்ஸ் வரட்டும், நல்ல வாய்ப்புகள் வரட்டும். ஐயா, தடைபட்டிருக்கிற பணங்கள் எங்கோ சிக்கிக் கொண்டு இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் பணங்கள் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை அடைக்கவும் கெடுக்கவும் தடுக்கவும் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவற்றை கட்டவிழ்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பூரணமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரத்தை உயர்த்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கொடி உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் என் தேவமே உம்முடைய வாயினால் சொல்லி உம்முடைய கரங்களினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல டாக்குமெண்டை போல் நீர் எழுதி கொடுத்த, நல்ல பிரமாண பத்திரத்தை போல் எழுதி கொடுத்த வார்த்தைகள் நிச்சயமாய் அதிவிரைவில் நிறைவேறும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். நிச்சயமாய் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாய் பார்த்த உடனே லைக் போட்டுட்டு வேற வேலையை பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார்.